Hi friends, welcome to my channel Seashell Artsy. So today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரியலிஸ்டிக்கா ஐஸ் எப்படி டிரா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரியலிஸ்டிக்காக ஐஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து கேம்லின் பிராண்டோட ட்ராயிங் பென்சில்ஸ். ஸோ இந்த ட்ராயிங் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ஐஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் இதில் வந்து ஹெச்பி 2B 4B 6B 8B 10B வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்சில்ஸ் வந்து நம்ம ஏதாவது பென்சிலில் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணணுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பென்சில்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு வந்து ஷார்ப் பண்ணி நல்லா அதாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்கள்கிட்ட இந்த பென்சில்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்சரா பென்சில் இல்லை நட்ராஜ் பென்சில் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் எதில் வந்து ட்ரா பண்ணி காட்ட போகிறேன்னா கிளாஸ்மேட்டோட ட்ராயிங் புக் தான். ஸோ இந்த புக்கில் தான் நான் ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். என்கிட்ட இந்த புக்கு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இந்த புக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் A4 ஷீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் A4 ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த பென்சில்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அப்சரா பென்சில் இல்லை நட்ராஜ் பென்சில் ஸோ எந்த பென்சில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம திக்காக வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போதுமே ஐஸ் ட்ரா பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்மூத்தான கர்வ் மாதிரி ட்ரா பண்ணணும் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் ஷார்ப்பாக ட்ரா பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போயாவது இந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ஷார்ப்பாக எப்போதுமே ஐஸ் ட்ரா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணும்போது ஐஸோட லுக் வந்து வேறு மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் எப்போதுமே இனிமேல் வந்து ட்ரா பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்மூத்தான கர்வ் வர மாதிரி அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இந்த ஐபால்ஸும் ட்ரா பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிடக்கூடாது. லைட்டாக வந்து அந்த சர்க்கிள் வந்து பாதியாக தான் ட்ரா பண்ணணும். அதாவது நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே ஐபால்ஸும் ட்ரா பண்ணணும். ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ஒரு ரியல் லுக் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஐ லேஷஸ் கூட நம்ம வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து க்ரோத் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நம்ம ரியல் ஐஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் க்ரோத் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கீழேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா திக்காக ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஐஸ்க்கு மேலே வர ஸ்கின்லாம் வந்து டீட்டெயிலிங்காக அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டா ஐஸோட ரியல் லுக் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயத்தையும் நல்லா தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு 6B பென்சில் யூஸ் பண்ணி திக்காக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே நீங்கள் ட்ராயிங் ஏதாவது ட்ரா பண்ணிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா திக்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ட்ராயிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்போதுமே நான் ட்ரா பண்ணும்போது அந்த டெக்னிக் தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதாவது லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து திக்காக ட்ரா பண்ணிக்குவேன். அண்ட் கீழேயும் வந்து நீங்கள் இந்த வாட்டர் லைன்லாம் எப்போதுமே மிஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணிடுங்க. அதாவது நான் இப்போ ட்ரா பண்ணுறதுல ஸோ அதான் வாட்டர் லைன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐபால்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹாஃப் சர்க்கிளாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி 6B பென்சில் யூஸ் பண்ணி நல்லா திக்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ 6B பென்சிலை விட உங்களுக்கு வந்து 10B பென்சில் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட 10B பென்சில் இருந்தால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நானும் அதே தான் இப்போ எடுக்கிறேன். 10B பென்சில் யூஸ் பண்ணி இந்த ஐபால்ஸ்லாம் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட 10B பென்சில் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அப்சரா பென்சில் இல்லாட்டி நட்ராஜ் பென்சில் எதுவும் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நல்லா திக்காக வந்து கலர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஐபால்ஸ்லாம் நான் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸ்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியும்ல, ஸோ அதனால தான் நான் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஐ லேஷஸ்லையும் நான் 10B பென்சில் யூஸ் பண்ணி நல்லா திக்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அப்புறமா 4B பென்சில் யூஸ் பண்ணி நான் ஐஸை சுற்றி ஷேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியும். நம்ம பேஜ் ஃபுல்லாக வந்து கலர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங்கே வந்து நான் பெருசாக தான் நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். சின்னதாக ட்ரா பண்ணி காட்டினா தெரியாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிக்காக தான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஷேட் பண்ணி விட்டுட்டா அது வந்து பென்சில் வந்து தெரியும். பென்சில் வந்து ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ அதனால் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். அண்ட் உங்கள்கிட்ட வந்து வேறு பிளெண்டிங் ஸ்டம்ப் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ஐஸில் மேலே உள்ள ஸ்கின்னுக்குலாம் நல்லா 10B பென்சில் யூஸ் பண்ணி நல்லா திக்காக ட்ரா பண்ணிவிட்டு அங்கேயும் நான் வந்து 10B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி விடுறேன். அண்ட் இந்த ஐஸ்குள்ளே வந்து 4B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். ஸோ அங்கே மட்டும் ஒயிட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் லைட்டாக நம்ம 4B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி விடலாம். அண்ட் உங்கள்கிட்ட வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியே பிளெண்ட் பண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஐபால்ஸ்க்கெலாம் வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ பாருங்கள், இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி தான் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தால் இல்லை பிளெண்டிங் ஸ்டம்ப் உங்கள்கிட்ட இருந்தால் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி கூட ஐபால்ஸ்க்கு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். ஐப்ரோஸ் கூட நான் ட்ரா பண்ணி காட்டலை. சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோஸ் ட்ராயிங் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் 4B பென்சில், 6B பென்சில், 10B பென்சில் அண்ட் HB பென்சில் இந்த 4 பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஐ வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு 10B பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நானும் 10B பென்சில் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் என்ன வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ஃப்யூச்சரில் நிறையா ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெயிண்டிங் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.